Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing Jane Austen's domestic novel, Sense and Sensibility, which was published in 1811. இப்போ ஜேன் ஆஸ்டின் அப்படின்னு அந்த ரைட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து டொமஸ்டிக் நாவல்ஸ் அப்படின்னா அந்த டொமஸ்டிக் ஸ்பேஸ் ஆஃப் மென் அண்ட் விமென், பர்டிகுலர்லி விமெனுடைய அந்த டொமஸ்டிக் ஸ்பேஸை பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல்ல 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் நமக்கு லீட் கேரக்டர்ஸா கொடுத்துருக்காங்க. 2 female characters, and these 2 characters they stand for 2 different ideas altogether அப்படின்னு சொல்லலாம். 2 female character. யார் இந்த 2 female character? One is Eleanor, the other one is Marian. Eleanor represents sense and Marian represents sensibility. அப்ப என்ன சார் இது சென்ஸ் சென்சிபிலிட்டி அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன்ல பார்த்தோம். சென்ஸ் அப்படிங்கும்போது it represents rationality and sensibility, the references to emotions or impulse. அப்ப இருவேறு துருவங்களான 2 பெண்மணிகள், இந்த 2 பெண்மணிகளுமே ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த 2 பெண்மணிகள். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கறத தான் நம்ம காட்டியிருக்காங்க. என்ன மாதிரி நாவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this novel falls under the category. என்ன கேட்டகரியில வருது? It comes under novel of manners. என்ன கேட்டகரியில வருது டீச்சர்ஸ்? Comedy of manners. Yeah, we cannot call it as a comedy of manners. We have to call this term. We have to use this term. Novel of manners. அது ஒரு பிளேவா இருந்தா we use comedy of manners. But when it comes to novel, we use the term novel of manners. Okay. Which is a type of satire, a play which criticizes the lifestyle and the mannerism of the upper class people. Okay, particularly Jane Austen was focusing on people who lived in the early 19th century, particularly in England. அப்போ நம்ம செட்டிங்ஸ் என்னென்ன, what are the various settings which are used in the novel அப்படின்னு பார்த்துருவோம். Now, when the novel begins, the family is situated. Where was the family? எங்க இந்த ஃபேமிலி இருந்தாங்க? இந்த நாவல் தொடங்கும் பொழுது அவங்க நல்ல சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருந்த போது எங்க இருந்தாங்க அப்படின்னா, they lived in Norland Park in Sussex. Where did they live? When the novel begin? Norland Park in Sussex. They lived in Norland Park in a very rich place in a rich region called Sussex. And அதற்கப்புறம் tragedy strikes. என்ன அப்படின்னா, அப்பா தவறுறாரு. அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, according to படி என்ன அப்படின்னா, இதுல இருந்து சொத்து யார் கையில போகும்? நாவல்குள்ளார என்ன அப்படின்னா, அந்த 2ஆம் மனைவியன் மகன்கிட்ட என்ன பண்றாரு, அவர் ஒரு ப்ராமிஸ் கேட்கிறாரு. மகனே, எல்லா சொத்தையும் மட்டும் கொடுத்துறேன், அந்த மூத்த தாரத்து வழியாக எனக்கு 2 பெண்மணிகள் இருக்காங்க, உனக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க, அந்த சகோதரிகளுக்கு கொஞ்சம் ஏதாவது பார்த்து நல்லபடியா ஏதாவது செய்யப்பா, நல்லா பார்த்துக்கோ, அவங்களுக்கு மந்த்லி அலவன்ஸ் கொடு அப்படிங்கிறாரு. அவரும் ப்ராமிஸ் பண்றாரு. பட் பின்னாடி என்ன பண்றாரு, அவர் அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன் பண்ணல அப்படிங்கிறத நாவல் உள்ள போகும்போது நம்ம பார்ப்போம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, when their basic needs are not fulfilled, they are compelled to move out. வேற வழி இல்லாம அந்த இடத்துல இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்ப அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, they are moving to Barton Cottage in Devonshire. They go to another region called Devonshire into a very humble dwelling. ஒரு எளிமையான ஒரு வீட்டிற்கு போய் அங்க குடியேறி அங்க இருக்காங்க. And occasionally they also move to London. So the play keeps moving from different places. அப்ப மேஜர் செட்டிங்னு சொன்னீங்கன்னா, Norland Park in Sussex,
அதற்கப்புறம் Barton Cottage in Devonshire. அதற்கப்புறம் important segment takes place in London. Are you aware of all these things, teachers? இதெல்லாம் உங்களுக்கு புரிந்ததா? Yes, sir. Okay, இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கணும்னா what is the exact time period அப்படின்னு கேட்டீங்கன்னா it is somewhere in this period 1792 to 1797. இப்ப இந்த 3 பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ முக்கியமான கேரக்டர்ஸ் என்னென்ன? Who are the important characters in the novel? Dramatis personae. அது டிராமான்னு சொன்னீங்கன்னா அந்த டேர்ம் பயன்படுத்துவோம். Dramatis personae means the main characters in a drama. இங்க வந்து we simply use the term characters. Who are the characters in this novel? Right. Now, the first important character. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா the father is. And who is the father? The father of the two girls. யாரு அப்படின்னா Henry Dashwood. This man is the father of John Dashwood from his first marriage, and okay, he is also the father of two girls. சரியா? Eleanor and Marian. அப்புறம் John. இந்த மூவருக்கும் தந்தை யாரு? Henry Dashwood. And what happens to Henry Dashwood? அப்படின்னு பாத்தீங்கன்னா he dies early in the novel and he leaves his Norland estate to his son John, and he is extracting a promise from John telling that he would give generously to Mrs. Dashwood and Eleanor and Marian. But என்ன பண்றான்? What is the name of the son? John. What is the name of John? John என்ன பண்றான் அப்படின்னா promise இருக்கிறது. அந்த காரணங்களும் இருக்க போது. அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், is the voice breaking? Yes, sir. Okay, just 1 minute. Now we come to know about the mother of Eleanor and Marian. Who is the mother of Eleanor and Marian அப்படின்னு கேட்டீங்கன்னா it is Margaret Dashwood, and she is the second wife of Henry Dashwood, and she is the stepmother of John. Okay, and this lady, along with her sons, she becomes impoverished. ஒரு ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜான் என்ன பண்றான்? he does not fulfill his promise that he made to his father. அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான், நான் யாரு அம்மாவையும் சின்னம்மாவையும் நம்ம தங்கச்சிகளையும் பாத்துக்கிறேன்னு சொன்னா அவன் எதுவும் பண்ணல, fulfill பண்ணல. பட் வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் ஆஃப் மார்கரெட் டாஷ்வுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா she is very loving, very emotional and very very gentle mother. These are the defining characteristic traits. Okay, ஏன்னா நமக்கு அந்த கேரக்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். இப்போ எங்க தேடி பார்த்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவைலபிளா இருக்கும். ஓகே, கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அப்படியே நைட் ஷெல்ல கொடுக்குறது. ஸோ மார்கரெட் டாஷ்வுட் இஸ் த செகண்ட் வைஃப், and she is a stepmother of John Dashwood. In the information clear? Now we are moving to the heroine, the main female lead of the novel. There are two leads. அதுல ஒருத்தர் ப்ராமினெண்டா இருப்பாங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் டுவல் ஹீரோ சப்ஜெக்ட்லயே எப்பொழுதும் அப்படிதான் இருக்கும். ஒருத்தர் கொஞ்சம் டாப், ஒருத்தர் கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி தான் கேரக்டரைசேஷன் இருக்கும். இங்க எலியனர்
Dashwood. Eleanor Dashwood. What characteristic trait that she resembles? She stands for a particular trait. What is the trait? She is the one who stands to resemble sense. The clearer teachers. ஏன்னா டைட்டில்ல வந்து சென்ஸ்னு இருக்கு. எலியனர் அண்ட் மேரியன், அதுதான் ஒரிஜினல் டைட்டிலாக இந்த நாவலுக்கு ஜேன் ஆஸ்டின் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை வந்து அந்த லிட்ரரி மூமெண்ட்டோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு சைடு என்லைட்டன் மூமெண்ட், இன்னொரு சைடு ரொமான்டிக் மூமெண்ட். என்லைட்டன் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொமான்டிக் மூமெண்ட்டுக்கு அப்புறம் வந்ததுதான். ஆனா என்ன பண்றாங்கன்னா இந்த சைட்ல டைட்டில்ல she is favoring enlightened movement, enlightened movement, okay, to romantic movement. அதனால தான் enlightened movement முன்னாடி வச்சிருக்காங்க. Enlightened movement gave importance to rationality, gave importance to logic, gave importance to what? Cause and effects. Whereas romanticism gave importance to impulse. And who represents sensibility in the novel? Marianna. சென்சிபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்றவங்க. இப்போ சென்சிபிலிட்டி அப்படின்னா அதோட என்ன மூமெண்ட் கனெக்ட் ஆன மூமெண்ட்? இட்ஸ் கால்ட் ரொமான்டிக் மூமெண்ட். ரொமான்டிக் மூமெண்ட், ரொமான்டிக் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த லிட்டரரி மூமெண்ட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு emotions and feelings. It gave importance to the irrational, supernatural. நீங்க எஸ்டி கால்ட்ரிட்ஜ் போனீங்க, what is that irrational அப்படின்னா supernatural intervention in human life. எதிர்பாராத திருப்பங்கள், அது நடக்கிற மாதிரி நடக்கட்டுங்க, நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த என்லைட்டன் மூமெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு கடவுள் வந்து இந்த புத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கிறார். அந்த புத்தியை வந்து நம்ம என்ன பண்ணோம், நல்லபடியா பயன்படுத்தணும். we are rational beings, we should rationalize everything, we should find logic in everything. லாஜிக் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த எலியனர் வந்து அந்த ஒரு சென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எலமெண்ட்டை வந்து தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடியவங்க. அப்ப அவங்கள பத்தி ஒரு சில கீ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணி போட்டோம். என்ன அப்படின்னா, when the novel begins, she is a 19-year-old daughter. She is the daughter of Mr. and Mrs. Henry Dashwood. What is she அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is very very practical. அதனாலதான் அவங்கள வந்து என்லைட்டன்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வைக்கிறோம். whereas romantic அப்படின்னா they will be highly abstract. Romanticism is all about being impractical. Am I right, teachers? அங்க ப்ராக்டிகாலிட்டிக்கு வழி இல்லை. ரொம்ப சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஹைலி இம்ப்ராக்டிக்கல். whereas Eleanor is a symbol of practical person. அவங்க ஒரு யதார்த்தமான ஒரு நபர். ரெண்டாவது, அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, she will be composed. What is the meaning of the word composed, teachers? Undisturbed character. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப இமோஷனலா பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. பட் when you say composed, what is the meaning? Composedனா undisturbed character. அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நிறுத்தி நிதானமா பதட்டம் அடையாமல் அதை அப்ரோச் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா அந்த ஸ்டோரியில there must be a love interest. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is to do with a young girl, a young adolescent girl. அப்ப நார்மலா இவங்க டொமஸ்டிக் ஸ்பேஸை பத்தி ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் ரொமான்ஸும் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா, எலியனா falls in love with a young man. What is the name of the young man அப்படின்னு கேட்கலாம். The name of the young man is Edward Ferrars, a rich fellow in their locality in Sussex. But she never opens her feeling to him. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் அந்த அப்பர் கிளாஸ் மொராலிட்டி இருக்கு. விக்டோரியன் ஹை மொராலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. வாட் இஸ் த கான்செப்ட், டீச்சர்ஸ்?
There is something called Victorian high morality. That is called Victorian high morality. What is this Victorian high morality? There is fixed norms for men and women in the society. And the Victorian Queen Victoria timeல என்ன பண்ணாங்கன்னா moral guidelines கொடுத்திருந்தாங்க, moral norms கொடுத்திருந்தாங்க. According to the moral norms, a girl, though she has a feeling for a man, is not supposed to openly declare it to the man. If at all she wants to declare, she has to declare through somebody. அதே நேரத்துல இப்படிதான் விமன் ட்ரெஸ் பண்ணி இருக்கணும், அப்பர் கிளாஸ் விமன், ஃபேஷனபிள் விமன் அப்படின்னா அவங்க அந்த பானட் அப்படிலாம் போட்டு தலையில கேப்லாம் வச்சு ஒரு மாதிரி கோட்டெல்லாம் போட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஷூ எல்லாம் போடணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நாவல்ல யாரு கிரிட்டிசைஸ் பண்றா? ஜேன் ஆஸ்டின் கிரிட்டிசைஸ் பண்றா. ஷி கால்ஸ் இட் அஸ் ஹிப்போக்ரிட்டிக்கல் பிஹேவியர். அப்ப அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் மாரல் கோட ஃபாலோ பண்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள இருக்க ஃபீலிங்க உள்ளேயே வச்சுக்கிறாங்க. இன்னும் இருக்கிற மாதிரி 2K கிட்ஸ் மாதிரி எல்லாம் இல்லை. இன்னைக்கு 2K கிட்ஸ் மைண்ட்ல தோணுச்சுன்னா அடுத்த நிமிஷம் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுது ஏதாவது ஒரு விதத்துல. ஆனா 80ஸ்ல அப்படி எல்லாம் கிடையாது, இல்ல 70ஸ்ல அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப 70ஸ்ல there was a moral code followed in India. அதே மாதிரி விக்டோரியன் ஹை மொராலிட்டியில இப்படிதான் பெண்கள் இருக்கணும். அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இந்த நாவல்ல வரக்கூடிய பெண்கள் எல்லாம் திகழ்ந்தார்கள். Did you understand that concept, teachers? So, Eleanor's love interest யாருன்னு கேட்பாங்க. Eleanor's love interest was Edward Ferrars, a very young and charming man, a very rich man from the Ferrars family. அந்த ஃபெரர் ஃபேமிலியில அவன் தான் மூத்த பையன். அவனுக்கு அப்புறம் இன்னொரு பையன் இருக்கான். அப்ப இவன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பையன். ஆனா இந்த ஸ்டோரியில he has his focus on somebody else. ஆனா இந்த கேர்ள் வந்து யார ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, யார மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க? எட்வர்ட் ஃபெரர்ஸ மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த எட்வர்ட் ஃபெரர்ஸ் கிட்ட எந்த லவ் ப்ரொபோசலும் இவங்க வைக்கல. யாருக்கிட்ட மட்டும் அவங்க தன்னை இந்த எட்வர்ட் ஃபெரர்ஸ வந்து விரும்புறத சொல்றாங்க? தன்னுடைய சகோதரி கிட்ட மட்டும் பர்சனலா சொல்றாங்க. அண்ட் என்ன பண்றாங்க? she is suffering because there is some misunderstanding between Eleanor Dashwood and Edward Ferrar. நம்ம மூவிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கும். என்னன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடி போவாங்க, ஹீரோ வேற ஒரு பொண்ணை வந்து வேற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போறாங்க. அப்ப அந்த பொண்ணு மேலதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காரு, நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி. இது ஏதோ ஒரு தனுஷ் படம் அப்படியே எனக்கு மைண்ட்ல வந்துட்டு போகுது. Okay. You find that there are neighbors, Dhanush and Nithya Menon. Nithya Menon will be always very close to Dhanush. She loves Dhanush from childhood days, but does not express it to Dhanush, hoping that he would understand. But Dhanush will be always going behind two other women. Voice is breaking, sir. So your voice is not audible, sir. Continue. The second, okay, the second most important character, the second female lead அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைட்டில்ல சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அண்ட்னு போனாவே இட் இஸ் ஆடட் ஐடியா. அப்ப செகண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், ஒன் ஆஃப் த key characters in the novel is Marianne Dashwood, 2 years younger to Eleanor, and she is the half sister of John Dashwood. இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எலியனருக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். என்ன மாதிரி? அவங்க ரொம்ப கால்குலேட்டிவா இருப்பாங்க, பட் ஷி இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னா அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த அக்கேஷனுக்கு அப்படியே பொங்கி பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. she is very very romantic. அப்ப எலியனர் வந்து அன்ரொமான்டிக்கா அப்படின்னா இல்ல இல்ல, she was also romantic, பட் இவங்க எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க, அவங்க இமோஷன்ஸையுமே கால்குலேட் பண்ணி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. that is how you need to make a difference between இந்த ரெண்டு கேரக்டர்ஸும். எலியனர் the சீனியர் எப்படி இருப்பாங்க,
நாட் சோ ஸ்பான்டேனியஸ். உள்ள வந்து பொங்கிக்கிட்டு இருக்கோம், ஆனா பொங்குனது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அமுக்கி வச்சு எப்ப எதை எப்படி பேசணும் அப்படின்னு பேசுவாங்க. இவங்க யோசிக்கலாம் மாட்டாங்க, சிச்சுவேஷன்லாம் பார்க்காம அப்படியே என்ன பண்ணுவாங்க, she will be very very, அதுக்கான சரியான ஒரு டேர்ம் இருக்கு. What is the term? It begins with I. Impulsive. Impulsive. Okay, she is very very impulsive. Impulsive na to act suddenly without a thought. எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு வெளியில எல்லாத்தையும் அள்ளி கொட்டிடுவாங்க. அது லவ்வா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி. இங்க வந்து லவ்வ பற்றி மட்டும்தான் அதிகமா பேசியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா she falls in love with an unworthy fellow. நல்ல பையனை லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இந்த ஸ்டோரியில Marian is in love with a young man, and the young man is also responding to her because she has already made her feelings known to John Wilborough. அந்த John Wilborough அப்படிங்கிறவன் ரொம்ப நல்லவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லவன்லாம் இல்ல. அவன் ஒரு உமனைசர். அந்த உமனைசர் பின்னாடி இவன் ஓடுறா. ஆனா இவன் என்ன பண்றான், இவளை விட லண்டன்ல அழகான பெண்கள் இருக்காங்க, அதனால அந்த பெண்களோடு he is like a butterfly, he is trying to use her, but she is a very modest girl. அவன் செட்யூஸ் பண்றதுக்கு அளவுல ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேர்ள் அதுக்கு ஒத்து வர மாட்டா. அதனால என்ன பண்றான், லண்டன்ல இதை விட ஈஸியா நிறைய கேர்ள்ஸ் செட்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு he goes to London. He rejects her and goes to London. ஆனா இவன் அந்த ரிஜெக்ஷனை வந்து does not take it in the right sense. அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் ஏதோ எந்த காரணமும் சொல்லாம போயிட்டான், அதனால என்ன பண்ணலாம், நம்ம போய் லண்டன்ல ஒரு சான்ஸ் கிடைச்சா அவனை பார்த்து எப்படியாவது நம்மளுடைய லவ் வந்து திருப்பியும் புதுப்பித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறான். ஆனா when she goes to London to make an advance to John Wilborough in one of the ball, what does he do? He snubs her. ஸ்னப்னா நோஸ் கட் பண்ணிட்டு வேற ஒரு கேர்ளோட ஜாலியா அவன் டான்ஸ் பண்ண போயிடுறான். Because in all these domestic novels you will have social gatherings, அப்புறம் பால் டான்ஸை பத்தி இருக்கும். யங் மென் அண்ட் யங் உமன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பெண்களை வந்து நீங்க ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்ல அந்த நாவல்ல பார்க்கலாம். என்னன்னா, ஒரு அம்மா வந்து தன்னுடைய பெண்களை வந்து நல்ல வரன்களை தேடணும் அப்படிங்கிறதுக்காக எங்க வரன்களை தேட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி எலைட் கேதரிங்ஸ் இருக்கும். அந்த எலைட் கேதரிங்ஸ்ல the seniors will assemble in one place, and under their supervision the young girls and boys, they will try to match with they find their suitable match, and they will be dancing and they will get to know each other. அந்த மாதிரி ஒரு அந்த சோஷியல் கேதரிங்ஸ் பத்திலாம் நிறைய கமெண்ட்ஸ் இந்த நாவல்ல இருக்கு. Did you understand the teachers? Now the மூணாவது கேரக்டர் பார்ப்போம். Who is that character அப்படின்னா, the step brother of Eleanor and Marian. யாரு? John Dashwood. What do we know about John Dashwood அப்படின்னு பாத்தீங்கன்னா, John Dashwood is not a very strong man. He is a male, but he is having a domineering wife. Domineering wife அப்படின்னா commanding wife. He becomes almost emotionally slave to his wife. What is the name of the wife? Fanny Dashwood. So Fanny Dashwood is the wife of John Dashwood, and he is basically a good fellow, but என்ன பண்றான், அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான், இந்த மாதிரி என்னுடைய ஸ்டெப் மதரையும் ஸ்டெப் சிஸ்டர்ஸையும் நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னான். ஆனா அவனுடைய மனைவியின் சொல் பேச்சு கேட்டு அவன் என்ன பண்ணான், இவங்க 2-3 பேரையும் கை கழுவிட்டான். அவங்களுக்கு தேவையான விஷயத்த செய்யல. Did you understand the teachers? Now this Fanny யாரு அப்படிங்கிற, Fanny is the wife of John Dashwood, but this Fanny before becoming Fanny Dashwood was Fanny Ferrers. அந்த Ferrers அப்படிங்கிற ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவள். அவளுக்கு 2 சகோதரர்கள் உண்டு. யார் அந்த 2 சகோதரர்கள்? Edward Ferrers and Robert Ferrers. இந்த Edward Ferrer is matched with யாரு? Who is the who was interested in Edward? Eleanor was very much interested in Edward, and Marian was interested in யாரு?
interested in not Robert Ferrars. டக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. John Wilbaro. John Wilbaro. அந்த கேரக்டர். இப்போ நீங்க இவ்வளவு கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? We have seen the Rashwood family first. After a break, we will get back to the other characters. ஏன்னா கேரக்டர் பேஸ்ட் கொஸ்டின் வரும், இல்லைன்னா சிட்டிங் பேஸ்ட் கொஸ்டின் வரும், இல்லைன்னா முக்கியமான ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ வி வில் ஃபோக்கஸ் ஆன் தோஸ் திங்ஸ் அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ட்ராமா. ஓகே, shall we take